இன்னைக்கு நம்ம ஆட்டு ரத்த பொரியல் செய்ய போகிறோம். இதுக்காக வாங்கிட்டு வந்து ஆட்டு ரத்தத்தை 2லேருந்து ஒரு 3 வாட்டி ஆட்டோட முடி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டேன். வாங்கிட்டு வந்த உடனே செய்யும் போது மட்டும்தான் நமக்கு நிறைய குவான்டிட்டி கிடைக்குது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுற மாதிரி இருக்குது. இதை க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அகலமான பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ஒரு கீரி எடுத்த பச்சை மிளகாவோட ஒரு பாதியாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டேன். இது கூட 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட நம்ம க்ளீன் பண்ணி இது கூட ஆட்டுறதையும் சேர்த்து 15 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பொலன்னு இறக்கி சாப்பிட்டோம் அப்படின்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.